பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மாத தொடக்கத்தில் ராசியை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடம் சற்று பலவீனமான அமைப்புகள் இருந்தாலும் முதல் 10 நாள் சுமாரான பலன்களை செய்து பிற்பகுதியில் நல்ல பலன் இருக்குங்க. நல்ல விஷயம், இடமாற்றம் வரப்போகுது. தொழிலையோ வேலையிலையோ இல்லை நீங்களே மைக்ரேட் ஆக போகிறீங்க, வெளியிலேருந்து இன்னும் நல்ல பதில் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய சகல நன்மைகளும் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாத மத்திம மாதத்திலேருந்து இருக்குங்க. அந்த 15ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து இருக்கும். மாத தொடக்கத்தில் என்ன இருக்க போகுது? ராசி இயல்பாக பலமான நிலை. ராசிநாதன் 2ஆம் இடத்துல வர்ற பணத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும்தாங்க குறை. மற்ற எல்லா விஷயத்திலும் மேம்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவுல மேம்பாடு இருக்கு. ப்ரீவியஸ் வாழ்க்கையில் சரியில்லாத வாழ்க்கையை இப்போ சரி பண்ண போறீங்க. அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக கடுமையான கடந்த கால ஜென்ம சனியின் அந்த பீடிப்பிலிருந்து வெளியில் வந்த நீங்கள் நல்ல நிகழ்வுகளை, சந்தோஷமான அமைப்புகளை அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அடிக்கடி மகர ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்வேன். கடந்த 2 வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தீபாவளி ஒரு அளவுக்கு நிம்மதியாகவே இருக்கும்னு சொல்வேன். செலவு பண்ணணும்னா பணம் வரணும்ல, கடன் வாங்கி எவ்வளோ நாள் செலவு பண்ண முடியும்? அதற்கான பணம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இங்கே மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. ஏன் இந்த இடத்துல இடமாற்றம் வரப்போகுது? 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சியாக அமரக்கூடிய தன்மையில் இடம் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். பயணம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல சுமூகமான அமைப்பு இருக்குங்க. இதில் அப்போ நல்ல விஷயமே அடுத்தடுத்து சொல்கிறீங்களா? நெகட்டிவான விஷயம் எதுவும் இல்லையா? 4ஆம் அதிபதி பலவீனமான அமைப்பில் இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் அதிபதியும் ஒரு மாதிரி பலவீனமான தன்மையில் இருக்காரு. மாத முற்பகுதியில் மட்டும், மாத பிற்பகுதியில் அவரே உச்சமாகிறாரு. என்ன நடக்க போகுது? உங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்க போறீங்க. மாணவர்களாக இருக்கிற இடத்துல படிப்புக்கான கடன் அமைப்போது. மாணவர்கள் குழந்தைகளுக்கான கடன் வரப்போகுது. முதல்ல கடனா தெரிகிற ஒரு விஷயம் பிற்பகுதியில் அதுவே பாக்கியமாக உங்களுக்கு தெரியப்போகுது. இதுதானுங்க அந்த புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். மாதத்தில் முதல் தொடக்கம் 5-6 நாட்களுக்கு அப்படி சுமாராக இருந்தாலும் ராசியை வலுத்து குரு பார்ப்பது மிகப்பெரிய உன்னத மன தெளிவு, புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. மாத பிற்பகுதியிலிருந்து புதன் உச்ச நிலையை அடைகிறார். குருவின் பார்வையில் வராரு. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. கேதுவோடு இணைந்து நன்மைகள் பெருகக்கூடிய பாக்கியங்கள், யோகங்களை அனுபவிக்க போறீங்க. கடந்த காலத்தில் இந்த பாக்கியம், யோகம், நன்மை அப்படின்ற வார்த்தை ரொம்ப ராசி பலனில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 பிற்பகுதியிலிருந்து மிகப்பெரிய நன்மைகளையும், யோகங்களையும், அதிர்ஷ்டங்களையும், சந்தோஷங்களையும் அனுபவிக்க போறீங்க. தந்தை வழி அமைப்புகள்லேருந்து மிகப்பெரிய மேன்மை இருக்கு. கடந்த 3 வருஷமா ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு அப்பா வந்தாரு, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த எட்ட ஏன் சொல்லாமல் இருக்கீங்க, இதை அப்படி செட்டில் பண்ணிடலான்னு கடந்த 3 வருஷ பிரச்சனையை ஒரே மாசத்துல செட்டில் பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தொடக்க மாதமாகவே நிச்சயமாக இருக்கும். நன்மைகள் வர ஆரம்பிச்சாச்சுங்க. பணம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சரியா வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்துடைய ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுபநிலை ஆவணி அவிட்டம் அமைப்புகள்ல வருதுங்க. அந்த தன்மை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சுப அமைப்புகள்ல உங்களுடைய பார்ட்னரால நன்மை, உங்களுக்காக தொழில் அமைப்புகள்ல ஒரு நன்மை, புதிதா ஒரு தொழில் தொடங்கலாம், அது நீர் சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில நல்ல தொடக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் வேலை தேடுறீங்களா? அற்புதமா இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு வெளியில இப்போ நீங்க போகலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். 2.5 வருஷம் ஒரு கோர்ஸ் அப்படியே தடைப்பட்டு போச்சுங்க, எதை பணத்தை விரயம் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியல அப்படின்னும் பொழுது மறுபடியும் எங்க வாய்ப்பு தொலைச்சிங்களோ அதே இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சினிமா மாதிரியான துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மீடியா துறைகளில் பாட்டு, இந்த எழுத்து, கவிதை சம்பந்தப்படுற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா அது சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். இந்த மீடியா ஆக்டிங் மாதிரியான விஷயத்தில் போறீங்கன்னா இதுக்கப்புறம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க இங்கே தான் இருக்கீங்கன்னு உங்க மேல ஸ்பாட்லைட் அடிச்சு அப்படி காட்டக்கூடிய சில தன்மையை இந்த குரு பகவான் பண்ணுவார். என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது பணத்தை கொஞ்சம் அப்படி தடை பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு சலசலப்பு கொடுப்பாரு. ஆனாலும் சகலமும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுடைய பிடியில் இருக்கும். அதனால இந்த செப்டம்பர் 2024 மகர ராசிக்காரங்க இன்னும் ஒரு 3 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா முன்னுக்கு எடுத்து வச்சு ஒளியை நோக்கி நகரக்கூடிய உன்னத மாதமாகவே அமையும்.